அங்கே உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்கே என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலிங். ஏப்பா வேண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்கள் எல்லாம் எங்கட வர போகிறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது. அவர் சரி, நான் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்புல, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் நீங்கள் ஐயப்பா எடுத்து போயிட்டாரா, வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்போ எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா, எலான் மாஸ்க் சொல்கிறாப்லையா, அது வந்து டுபாக்கூர், அது டப்பா, அது 420, அதை மேனிப்புலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன்பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிச்சி சீட்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டேன், ஒரு சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன், நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலைன்னதுக்கு அங்கே சொன்னாங்க எல்லாம், எப்பா நீ தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசியிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன். இல்லைங்க, இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவோ போராடுறோம். எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இருக்க மாட்டாப்லையே பஞ்சாயத்து இல்லை. இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு, அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா, மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதுக்குன்னு சில சேனல் இருக்குது, அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. அவங்களால இவங்களுக்கு, இவங்களால அவங்களுக்கு. ஆனால் மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்த மொண்டாட்டியாக இருக்கணும், தப்பாக இல்லை நடிகையை சொல்கிறேன். அது யாருப்பா, ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்டு தட்டிடுச்சு. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்கே இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமாக போகுது, பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், டைகர் படம் வரும், ஒன்றும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்ணுறாங்க. எல்லாமே பில்டப்லேயே சினிமா போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? இப்போ கவுன்சிலர்லேருந்து இவன் எங்கே போயிட்டாரு, அவரும் போயிட்டாரா?